நாட்டு கிளறு. அது அதான் தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சின்ன சின்ன கிளறு தான். இது வந்து ஆடி மாதம் இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். பூராமே கிளறு தான். கூட்டம் கூட்டமாக ஓடுது. எவ்வளோ மீன் இருக்குது. ஃபுல்லாக கிளறு. என்னங்கடா இது, என்னங்கடா இது, என்ன மாமா இவ்வளோ மீன் இருக்கு? இந்த வாய்க்காலில் தண்ணி வந்துச்சுல, அதான் பூரா கிளறு தான். டீ இது போட்டிருக்கியா? கால் ஃபுல்லாக வெறும் மீன் தான் மாமா அடிக்குது. மாப்பிள்ள இங்கே பார்த்து மூத்த பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னு காட்டுங்க. ஆமா கால் ஃபுல்லாக வெறும் மீன். இங்கே வருங்க, நீங்கள் பிடிச்சி எரிஞ்சிடும். ஊத்துறோம், இருக்க மீனை ஃபுல்லாக அள்ளிட்டு போகிறோம். இங்கே வருங்க மாமா, எத்தனை மீன் வருது வருங்க மாமா. பிடிச்சிருங்க பிடிங்க. இங்கேப்பா ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளோதான் மாமா, நம்ம படப்படன்னு எடுத்தாதான். இல்லைன்னு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா பிடிக்க முடியாது. இன்றைக்கி இறச்சி இந்த மீனை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக காட்டுறேன், நல்லா பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது மக்களே. அங்கே தண்ணி நிறையா இருக்குது, அரைச்சி ஊற்ற முடியலை. இங்கே தண்ணி கொஞ்சமாக இருக்குது, இருந்தாலும் இங்கே நம்ம மீன் பிடிச்சோம் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். இங்கே கண்டிப்பாக நம்ம மீனை பிடிச்சிருவோம். வாங்க பிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மீன் வெயில் கூட செத்து கிடக்கு. ஆனால் அதில் நிறையா மீன் இருக்குது. பிடிச்சி உங்களை காட்டுறேன். யாருன்னு காட்டுங்க மாப்பிள்ள. இங்கே பார்த்தீங்களா நீங்கள் ஒருத்தர் படுத்து கிடக்குறான், தெரியுதா இல்லையா? அங்கே வந்து பிடிச்சிருப்போம். அங்கே தண்ணி வந்து அதிகமாக இருக்கனால மீன் பிடிக்க முடியல. அதனால் அங்கே வந்து இடத்த மாற்றிட்டோம். ஆனால் கண்டிப்பாக அங்கே மீன் இருக்குது. அதை பிடிச்சி உங்களை நான் காட்டுறேன் மீனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். முள்ளு இருக்குமாம்மா. மயில மீன் மாப்பிள்ள காட்டுங்க. மயில மயில குட்டி மாப்பிள்ள. ஏதோ ஒரு குட்டின்றியா? பிடிச்சிடலாமா மீனை எப்படி? ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா ஒன்றும். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட கீழே பொந்து போகுது. உள்ளே பொந்து போகிறனால தண்ணி உள்ளே போகுது. நம்மளும் இறச்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய பள்ள மீன். ஃபுல்லாக மீன் தான். நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறது எடுமாம்மா. என்னமாம்மா நீங்கள் இப்போ வளைச்சி கொண்டு வாமாம்மா. அதே மாதிரி கையை உள்ளே வந்து ஏகப்பட்ட மீன் இருக்குது. நம்ம நல்லா படுத்து அலசி நறுவ இங்கே பாருங்க மக்களே. ஆமாம் 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 எடுங்க மாமா. ஆமாம் கஷ்டப்பட்டு எடுங்க மாமா. கஷ்டப்பட்டு பிடிக்கிறது. இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா தெரிஞ்சா. இதான் நறுவ. மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க? நமக்கு தேவையான மீனை பிடிச்சோம். மிச்சம் எல்லாம் சின்ன சின்ன மீன் எல்லாம் இருக்குது. தண்ணி விட்டோமாக்கா அது ஒரு 4 நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு போகுங்க. ஓ அப்போ தண்ணி வரப்போ அதில் சேர்ந்து அப்படி போயிடும். சூப்பர் மாப்பிள்ள. நல்லா அள்ளி ஊற்றி விடுங்க. வாங்க. எல்லா வகையான மீன் இருக்குது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த மீன் தான் கிடச்சிச்சு. எல்லாம் சும்மா மீடியம் சைஸான மீன் மட்டும்தான் இருக்குது. சின்ன சைஸில் நம்ம விட்டுட்டோம். இது போட